ஒரு வழியாக கருப்பு படத்தை பார்த்துட்டேங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இந்த படத்துக்கு எனக்கு ஜாஸ்தியாகவே இருந்துச்சா, சரி போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். போய் உட்காந்த ஆரம்பமே ஒரு ட்ரெயின் சீனு. ஸ்டேஷன் எங்கேயோ இருக்குது, நடுவில் சிக்னலில் நிற்கிற டைமில் அவங்க இறங்குறதே வந்து தப்பு. இறங்கி போயிட்டு ஒரு அப்பாவும் பொண்ணும் அவங்க கையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு 60 பொண்ணு நகையை தொலைச்சிடுறாங்க. என்னடா இது ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா, பிகாஸ் எனக்கே வந்து என்ன தோணிடுச்சுன்னா, இறங்க வேண்டிய ஸ்டேஷன் அங்கே இருக்கிறது, நீங்கள் எதுக்கு இங்கே இறங்குனீங்க, அதுவே ஃபஸ்ட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஓகே, சினிமாவில் எல்லாமே நடக்கும் இல்லையா. அப்படியே போச்சு. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த நகைக்காக அவங்க போராடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நகை கோர்ட்டுக்கு போகுது. அந்த கோர்ட்டில் போயிட்டு அவங்க வந்து நிறைய தடவை முயற்சி பண்ணி அவங்களால நகை வாங்க முடியாமல் போகுது. அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஜாலியானா சோகம்தான், ஆனால் பார்க்க அழகாக இருந்த மாதிரி நல்லா காமிச்சிருந்தாங்க. டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிற மாதிரி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன எமோஷனுக்கும் இங்கே போயிட்டு இருந்த கதைக்கும் கொஞ்சம் ரிலேட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, சோகம் இருந்தால் தானே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்கிரிப்டில் சோகம் தானே ஒரு மெயின் பார்ட், ஒரு மெயின் ரோலாக இருக்கும் எப்போவுமே அப்படின்னு நினச்சி சரி அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருந்தது. அவங்களோட அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எதார்த்தம் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அதை வந்து அதோடைய பெஸ்ட் லெவலுக்கு காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதை விட வந்து இன்னும் குறைச்சி காமிக்கிறதுக்கு இல்லை அதை விட வேறு ஒரு விஷயம் இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு எனக்கு எதுவும் தோணலை. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு அங்கே நீதி கிடைக்காதுன்றப்போ அவங்க போய் ஒரு சாமியை கூப்பிடுறாங்க. ஸோ சாமி வராங்க. அதுதான் வந்து ஆக்டர் சூர்யாவாம். படத்தில் வந்து லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது தான், ஆனால் சுத்தமாக வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா வந்த கடவுள் நேராக வந்து வில்லனை போட்டு இல்லாமல் வில்லன் வந்து சொல்லுவார், நான் ஒன்றும் தப்பே பண்ணலை, இது வந்து ப்ரொசீஜரே எங்கள் இப்படி தான் அப்படின்னோடனே அவர் அங்கேருந்து இறங்கி வந்து நான் வாதாடுறேன் வா அப்படின்னு வந்து இறங்கி வந்துடுவார். அதுவே கொஞ்சம் வந்து முன்பின் முரணாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து இந்த சாமி மாதிரி இருக்கிற படத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்டவங்களா கொல்லணும்னு வந்துட்டு இரு நான் போயிட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னுலாம் கேட்ட மாதிரிலாம் எந்த இதுவும் நான் பார்த்ததில்ல. ஏன்னா வந்து நம்ம தரப்பே என்னென்னா, சாமி வந்துட்டு கடைசியாக தான் வருவாங்க, கிளைமேக்ஸில் வந்து போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருக்கும். வந்து உனக்கு என்ன பிரச்சனை, உன்னுடைய தரப்பணி சொல்லு அப்படின்லாம் வந்து எந்த சாமியும் கேட்காது. ஆனால் இந்த படத்தில் கேட்ட மாதிரி ஒரு சீன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கதை மூவ் ஆகி சூர்யா வந்து வாதாடுறாரு. வந்த உடனே அந்த வில்லன் வந்து சத்தியம் வாங்கிக்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பவரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், சாமி வந்து பவர் இல்லாமல் தோற்று போகிற மாதிரி தோற்று போயிட்டார். அந்த கேஸில் தோத்துட்டாரு. அந்த பொண்ணோட மெடிக்கல் கண்டிஷன் ஒன்று இருந்திருக்கும். அந்த மெடிக்கல் கண்டிஷனில் அந்த பொண்ணு செத்தே கூட போயிடுது. ஸோ வந்து அந்த பணத்துக்கு அவங்க அந்த நகையை வந்து ரெக்கவர் பண்ணியும் கூட அந்த நகைனால எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். லாஸ்ட்டாக கடவுளே வந்து அப்செட் ஆகிடுவாருன்னா பார்த்துக்கோங்களா. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. கொஞ்சம் வந்து அப்படியே டச்சிங்காக அதில் வந்து ஒரு டயலாக் ஒன்று வரும், இந்த மாதிரி எனக்கு கூகுள் பேலாம் பண்ண தெரியாதுப்பா, இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. அவர் அந்த நகையெல்லாம் தூக்கி போடுவார், அந்த பொண்ணோட அப்பா அந்த நகையை ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கோர்ட்லேயே வச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக டச்சிங்காக கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து கடந்து போய் அதுக்கப்புறம் கடவுளுக்கே வந்து ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, என்னன்னு, நீங்கள் வந்து ஒரு கடவுளாக தோக்கலைல்ல, மனுஷனாக இருந்தானே தோற்று போனீங்க அப்படிங்கிறாங்க. என்னதா இது, கடவுளுக்கே அட்வைஸை போடுறாங்க அப்படின்னு தோணுச்சு. சரி அப்படியே பார்த்தா கடவுள் ஒன்றே சொல்கிறாரு, மனுஷங்களை தானே நான் தோத்தேன், இந்த இடத்துல தோக்குற கடைசி மனுஷனா நான் தான் இருப்பேங்கிறாரு. என்னதாவது அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, இவர் அந்த அட்வைஸை வேறு எடுத்துக்கிட்டு கவுண்டர் அட்வைஸ் வேறு ஒன்று சொல்கிறாரு, சபதம் வேறு எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபாலோட் பை அந்த கதை அப்படியே மூவ் ஆகுது. உடனே அவர் வந்து எப்படிலாம் வந்து தப்பு நடக்காமல் தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் கதை மூவ் ஆகுது. லாஜிக்ஸ் எல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல, ஆனால் சுத்தமாக லாஜிக் இல்லாதது கொஞ்சம் இன்னும் இப்படியெல்லாம் நடக்குது. லைக் நம்ம ஒரு கார்ட்டூன் பார்க்குறோம், இல்லை வந்து ஒரு கற்பனையான ஒரு நம்ம பொம்மை படம் பார்ப்போம் இல்லையா,
அந்த மாதிரி இருந்த ஒரு ஃபீல். இப்போ அடுத்து இந்த பெட்டி இந்த பக்கம் விழுமா அந்த பக்கம் விழுமா அப்படின்னு யோசிக்கும் போது பெட்டி பறக்கும் பாருங்க, அந்த மாதிரி யோசிக்காததெல்லாம் நிறைய நடந்துச்சு. சரி, கடவுள் வந்து தப்பு நடக்கிறதெல்லாம் வந்து தட்டி கேட்பாரு, தப்புன்னு வந்து உணர்த்துவார், ரியலைஸ் பண்ண வைப்பாருன்னு பார்த்தா இங்கே கடவுள் இது எதுவுமே பண்ணாமல் வந்து பயமுறுத்துறாரு. இந்த மாதிரி தப்பு பண்ணால் நீங்கள் இப்படி வந்து ஆகிடும், தப்பு பண்ணால் அப்படி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை வந்து உருவாக்கி அதில் வந்து மக்கள் தப்பு பண்ணாமல் இருக்காங்க. ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்த படங்களில் திருந்துற மாதிரி காமிப்பாங்க ஒரு 2-3 சீனாச்சும். ஆனால் இங்கே திருந்துற மாதிரி எந்த சீனும் இல்லை. எல்லா சீனும் வந்து அவங்கள பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது. பயத்தில் கொஞ்சம் மாறி பண்ணாமல் இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, லாஜிக் எதுவும் இல்லை. அந்த வகையில் பார்த்தா கொஞ்சம் நான் வந்து அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன் அந்த படத்துலேருந்து. என்னடா இப்படி கொண்டு போகிறீங்க படத்தை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் வந்து எனக்கு இங்கே பவர் இல்லைங்கிறதும், இதுக்குள்ளே தான் எனக்கு பவர் இருக்குன்றதும், அந்த மாதிரி ஒரு ஒரு கடவுளை வச்சு என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. மேபி எனக்கு அப்படி தோணுச்சு. இந்த படத்தில் கடவுளை வந்து கடவுள் அப்படின்னு நினச்சி பயப்படுறவங்கலாம் யாரும் இருக்கிற மாதிரி தெரில. அந்த கடவுள் இதை பண்ணிடுவார் அப்படின்னு பயப்படுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வில்லனே வந்து இவர் கடவுள்னு தெரிஞ்சும் கடவுளை வந்து எதிர்த்து ஜெயிச்சிட முடியுங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா தான், ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு வந்து இப்படி தான் இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீல். இப்படியே போகுது. கடவுள் வந்து ஒரு கேஸாக வந்து ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணுறாரு. அவரோட எல்லைக்குள்ளே குற்றம் நடக்காமல் பார்த்துக்கிறாரு. இவங்க என்னடானா எல்லையவே காலி பண்ணிட்டு அடுத்த எல்லைக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு கடவுள் இருக்காங்க, அவர் வந்து பார்க்குறாரு. ஏகப்பட்ட ரெஃபரன்ஸு. எனக்குலாம் வந்து ரெஃபரன்ஸ் வைக்கலாம், நான் அதை வேணான்னு சொல்ல மாட்டேன். அது ஓரளவுக்கு நல்ல எலமெண்ட்டாக தான் இருக்கும் ஆட் பண்ணுறப்போ. ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா, அந்த ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற ஃபீலை வந்து நல்லா ஒழுங்காக கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, கடைசியாக அந்த ரெஃபரன்ஸை மொக்க பண்ணிடுறாங்க. மண்ணில ஈரம் உண்டுங்கிற அந்த ஒரு சாங் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமே அது டம்மி ஆகுற மாதிரி அவங்களே காமிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த படத்துக்கு சம்மந்தப்படுத்தி கொண்டு வந்து அந்த பழைய எந்த படத்தை மீன் பண்ணுறாங்களோ அந்த படத்தை வந்து மொக்க பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்குறப்போ. அதை நோண்டாமல் இருங்களாண்டா, அந்த படத்தோட ஒரு ஃபீல் குட் திங்கை வந்து நீங்கள் மாற்ற ஏண்டா பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியாக ஆஸ் யூஷுவல் வந்து கிளைமேக்ஸில் வந்து வில்லனோட தலையை வெட்டி அந்த படத்தை முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் இன்னொரு படத்தோடைய ரெஃபரன்ஸு, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அது ஒரு சட்டசபையில் நடக்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனோட வந்து முடிச்சு செகண்ட் பார்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி அதை முடிச்சிருந்தாங்க. ஓவராலாக இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து யோசிக்கிறேன், என்னடா இது நம்ம இந்த மாதிரி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், இதில் என்ன நோ பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியான மாதிரி தான் இருந்துச்சு. படம் முடிஞ்சிருச்சா, அவ்வளோதானா அப்படின்னு நானே கொஞ்சம் இன்னும் நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தோம், இதெல்லாம் நமக்கு இன்னும் வரவே இல்லை, இந்த ஃபீல்லாம் கிடைக்கவே இல்லை, எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஓவராலாக இந்த படம் ஒரு என்டர்டெயின் பண்ணுது பட் நாட் அப் டு த லெவல். நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை, அவங்களுடைய லெவலுக்குமே இல்லை. லைக் ஆக்டர் டைரக்டர் அவங்களோட லெவலுக்குமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதே டைரக்டரோட இன்னொரு படம் ஒன்று இருக்குது, அதுவும் இதே தீமில் தான் இருக்கும். லைக் சாமியை வச்சு பண்ணுற மாதிரி, அது நிறைய புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நம்மளால் அந்த படத்தோட கனெக்ட் ஆக முடியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு மாதிரி எல்லாமே பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. அதோட ஒன்ற முடியல, தனியாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஹீரோ அவரோட ஆக்டிங் எப்பவும் போல் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தை அவர் ஏன் சூஸ் பண்ணாருன்னு நமக்கு தெரில. பட் இட்ஸ் ஓகே, அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நிறைய ட்விஸ்டன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி கடைசியாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அவ்வளவா இல்லைன்னு தான் சொல்லணும்.
இது மனதின் மைக். நான் மானசி.